வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். விஜய் வந்து பார்த்திங்கன்னா, வெண்ணிலாவோட மாமா வந்து இந்த மாதிரி நியூஸில் சொன்னதெல்லாம் வந்து பார்த்து ரொம்பவே வந்து ஷாக் ஆகிடுறாரு. என்ன இப்படி சொல்லிட்டார் இவர் எவ்வளோ நம்பினேன் நான். இல்லை தாத்தா, அவர் வந்து என்கிட்ட பேசும்போது நிஜமாவே ரொம்ப அக்கறையாக தான் பேசினார். இப்போ யாரோ அவரை வந்து மிஸ்கைட் பண்ணியிருக்காங்க, யாருன்னு தான் தெரியல. ஒருவேளை வெண்ணிலா வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதெல்லாம் அவர் குழம்பிட்டாரோ என்னமோ தெரியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தாத்தா பாட்டிகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நம்ம காவேரி பார்த்திங்கன்னா ஸ்டால் கிடச்சிச்சுன்ற சந்தோஷத்தில் வண்டியை வந்துட்டுருக்காங்க. குமரன் உடனே வந்து, காவேரி எங்கே இருக்க அப்படின்னோடனே, இந்த வந்துட்டுருக்கேன் மாமா, நமக்கு ஸ்டால் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே, நீ நியூஸ் பாரு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நியூஸா, என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பார்க்குறாங்க. உடனே வந்து பார்த்தா அதில் வெண்ணிலா வந்து மோதிரத்தை காமிச்சு, இந்தமாரி விஜய் எனக்கு வந்து நமக்கு இது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு போட்டு விட்ட மோதிரம் இது அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ சொல்கிறத வந்து காவேரி பார்த்துட்டு ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுறாங்க. உடனே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே சாரதா வந்து, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் அந்த அந்த குடும்பமே வேணான்னு சொல்லிட்டு, இப்போ தெரியுதா நான் ஏன் வந்து அந்த பையன்கிட்டேருந்து இவளை நான் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பங்குக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து குமரனோட அம்மா வந்து, ஆமாண்டி எனக்கு இது தெரியாது, இதெல்லாம் நீ அப்போவே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் இல்லைனா வந்து நான் ஏன் வந்து இவளை கொண்டு போய் அவங்க கூட சேர்த்து வைக்கணும்னு நான் சொல்லி முயற்சி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா, சரி இப்போ எல்லா மீடியாவும் வீட்டுக்கு தான் வருவாங்க, நம்மளை கேள்வியெல்லாம் கேட்பாங்க, நீ பேசாமல் வந்து எங்கேயாவது வெளியே ஊருக்கு போயிடேன்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட வந்து பாட்டி சொல்கிறாங்க. நான் ஏன் பாட்டி போகணும், நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, அப்போ நான் ஊரை விட்டு போயிட்டேன் அப்படின்னா வந்து அப்போ வெண்ணிலா சொன்னதெல்லாம் உண்மைன்ற மாதிரி ஆயிடும்ல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.